அடுத்த உபதலைப்பு குமாரீலர் காட்டும் காளிதாசனின் மேற்கோள் மனசாட்சி பிரமாணம். தர்மத்தை நிச்சயிப்பதற்கு எது பிரமாணம் என்று குமாரீலர் ஜைமினியின் மீமாம்ச சூத்திரத்திற்கு விளக்கமாக எழுதியுள்ள தந்திர வார்த்திகத்தில் அலசி பார்த்திருக்கிறார். மனுஸ்மிருதியிலேயே இந்த விஷயம் விசாரித்து அபிப்பிராயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுவானவர் வேதோ கிலோ தர்ம மூலம் ஸ்மிருதிஷீலேச்ச தத்விதாம் ஆச்சாரச்சைவ சாதுனாம் ஆத்மநஸ்துஷ்டிரேவச்ச என்று தர்ம பிரமாணங்களை ஒன்றுக்கு பின் ஒன்றாக முதலில் வேதம், அப்புறம் தர்மசாஸ்திரம், அப்புறம் சத்துக்களின் நடவடிக்கை, கடைசியாக நம்முடைய மனசுக்கே சரியாக தாண்டாப்பா பண்ணியிருக்கோம் என்று திருப்தி உண்டாக்கும் சொந்த அபிப்பிராயம் என்று வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ரூபத்தை அறிய நம்முடைய கண் பிரமாணமாக இருக்கிறது. சப்தத்தை அறிய காது பிரமாணம். தர்மத்தை அறிய அது நம் இந்திரியத்துக்கு அகப்படுமா? அகப்படாது. அதனால் ஸ்ருதிதான் பிரமாணம். தர்ம அதர்மங்களை அறிய வேதத்தை பார்த்து அதுபடி நடக்கணும். சரி, வேதத்தில் நாம் தேடுகிற தர்ம விஷயம் அகப்படவில்லை என்றால் அப்பொழுது அடுத்த அத்தாரிட்டியான ஸ்மிருதியை பார். ஸ்ருதி ஸ்மிருதி இரண்டிலும் முடிவு தெரியாவிட்டால் இந்த மாதிரி விஷயத்தில் சதாச்சார சம்பன்னர்கள் என்ன சொல்கிறார்கள் அல்லது என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து அதுவே பிரமாணம் என்று எடுத்துக்கொள். அவர்களும் இந்த விஷயத்தில் பிரவேசிக்கவில்லை, எதுவும் சொல்லவில்லை, எதுவும் செய்யவில்லை என்றால் என்ன செய்ய? சரி, உன்னுடைய மனசை நடுநிலையாக நிஷ்பக்ஷபாதமாய் வைத்துக்கொண்டு அதற்கு என்ன தோன்றுகிறது என்று பார். சொந்த துவேஷாபிமானங்கள் கலக்காமல் சுத்தமாக ஒரு அபிப்பிராயத்துக்கு வா. உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாமல் அது திருப்தி தர வேண்டும். அப்பொழுது வேறு வழி இல்லாததால் இதோ என்னுடைய அந்தக்கரண சுத்தமாக இப்படி தோன்றுகிறதே சரி என்று அனுசரிக்கிறேன் என்று அப்படி பண்ணிவிட்டு போ. அதாவது உன்னுடைய அந்தக்கரணமே வேறொரு பிரமாணமும் இல்லாத பொழுது பிரமாணம் என்று பண்ணிவிட்டு போ. இப்படி மனு சொல்கிறார். இந்த ரீதியிலே கடைசியாய் வரும் மனசாட்சியின் பிராமாண்யத்தை குமாரீல பட்டர் விசாரிக்கும் பொழுதுதான் காளிதாசனை அதற்கு சாதகமாக கோட் பண்ணியிருக்கிறார். சாகுந்தல நாடகத்திலே துஷ்யந்தன் வாயிலாக இதை பற்றி காளிதாசர் சொல்லியிருக்கிறார். க்ஷத்ரியனான துஷ்யந்தனுக்கு ரிஷிகுமாரியாக கண்வரின் ஆசிரமத்தில் வளரும் சகுந்தலையை பார்த்தவுடன் ஒரு பிரேமை உண்டாகிறது. பிராமண கன்னிகையிடம் க்ஷத்ரியனுக்கு பிரேமை ஏற்படுவது தப்பல்லவா என்று நினைக்கிறான். அப்பொழுதுதான் சத்துக்களின் மனசு, அதாவது அந்தக்கரணம் ஏதோ ஒன்றில் பிரவேசித்து விட்டால், ஏதோ ஒன்றிடம் பிரியம் வைத்து விட்டால் அது தர்ம விரோதமாக இருக்க முடியாது. நம்முடைய மனசிலே இப்படி ஒரு பிரேமை எழும்புகிறது என்றால் அது தர்மப்படியானதாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய பிரேமையில் தப்பு இருக்காது என்று தீர்மானிக்கிறார். வாஸ்தவத்திலே சகுந்தலை விஸ்வாமித்திர பிராமண ரிஷியாக ஆவதற்கு முன்னால் ராஜ ரிஷியாக தபஸ் செய்து கொண்டிருந்த காலத்தில் அவருக்கும் மேனகைக்கும் பிறந்த குழந்தை. அதனால் க்ஷத்ரிய துஷ்யந்தன் அவளிடம் பிரியம் கொண்டதில் சாஸ்திர விரோதம் எதுவும் இல்லை. இந்த இடத்தில் துஷ்யந்தன் சதாம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவருத்தய என்று சொல்கிறான். பின்குறிப்பு சாகுந்தலம் ஸ்லோகம் 19. இப்படியா அப்படியா என்று சந்தேகமாக இருக்கும் விஷயங்களில் சத்துக்களின் அந்தக்கரணம் எப்படி போகிறதோ அதுவே பிரமாணம் என்கிறான். மனசாட்சியும் கடைசி பட்சத்தில் ஒரு பிரமாணமாக ஆகிறது என்பதற்கு குமாரீல பட்டர் காளிதாசனின் இந்த வாக்கியத்தை பிரமாணமாக காட்டுகிறார். அதனால் அவர் காளிதாசனுக்கு அப்புறம் வந்தவர் என்று நிச்சயமாகிறது. ஆகவே ஆச்சாரியாலும் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். மேல்நாட்டு ஆராய்ச்சிக்காரர்களின் அபிப்பிராயப்படி காளிதாசன் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டவர்தான். அவர் விக்ரமாதித்யனின் காலத்தவர் என்றால் அந்த விக்ரமாதித்யன் இருந்தது கிமு 1 நூற்றாண்டில், விக்ரம சகாப்தம் ஆரம்பிப்பது கிமு 57. இதற்கு ரொம்ப தள்ளி கிபி 4ஆம் நூற்றாண்டுக்காரரான சந்திரகுப்த விக்ரமாதித்யனின் காலத்தில் தான் காளிதாசர் இருந்தார் என்றும் அல்லது இன்னும் பின்னால் தான் இருந்தார் என்றும் கூட சொல்ல ஆதாரங்கள் இருக்கின்றன. திங்நாக என்று காளிதாசன் மேக சந்தேசத்தில் திக்கஜங்களை சொல்வதில், பின்குறிப்பு மேக சந்தேசம் 14, பௌத்தத்தின் ஒரு பிரிவான வைபாசிகம் என்பதை உருவாக்கிய திங்நாகரையும் ஸ்லேடையாக பரிகாசம் பண்ணியிருக்கிறார் என்ற அபிப்பிராயம் இருக்கிறது. அந்த திங்நாகரோ கிபி 6ஆம் நூற்றாண்டுக்காரர். ஆகையால் அதுவரை காளிதாசனின் காலத்துக்கு கீழ்வரம்பு காட்ட இடம் இருக்கிறது. ஆனபடியால் ஆச்சாரியாளின் காலம் கிமு 6ஆம் 5ஆம் நூற்றாண்டு என்ற சாஸ்திரஜர் அபிப்பிராயம் சரியில்லை என்று சொல்கிறார்கள். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர.
தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.